தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தி. தொடர் விடுமுறையை தனியார் ஆம்னி பேருந்துகள் சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு கட்டண கொள்ளையில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாமரைக்கனி. வணக்கம் தாமரைக்கனி, புகார் தொடர்பான விவரங்கள் என்ன? வணக்கம் சாரா. தொடர் விடுமுறை, சுபமுகூர்த்த நாள் மற்றும் மிலாடி நபி ஆகிய தொடர் விடுமுறை வரக்கூடிய சூழ்நிலையில இந்த விடுமுறையை கொண்டாடுவதற்கு சென்னை மட்டுமில்லாமல் பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள், அதாவது வசிக்கக்கூடிய மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வது வழக்கம். அதுபோல இந்த நாளை சனி, ஞாயிறு மற்றும் திங்கள் சபை ஆகிய 4 நாட்கள் இந்த பண்டிகை விடுமுறையானது வரக்கூடிய சூழ்நிலையில இதை பயன்படுத்தி தனியார் ஆம்னி பேருந்துகள் தற்போது இந்த கட்டண கொள்ளையில் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் முன்வைத்து வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த கட்டண கொள்ளையையும் கட்டண விலையும் பார்க்கும் பொழுது சென்னையிலிருந்து மதுரை செல்வதற்கு குறைந்தபட்சமாக 2000 முதல் அதிகபட்சமாக 4000 வரை கட்டணம் நிர்ணயம் செய்து இப்போ தனியார் ஆம்னி பேருந்துகள் தங்களுடைய அந்த தனியார் நெட்டில், அதாவது இந்த ரெட் பஸ் போன்ற தளங்களில் பதிவிட்டிருக்கிறார்கள். அதிலும் பார்க்க போனால் சென்னையிலிருந்து நாகர்கோவில் செல்வதற்கும் 2500 முதல் 4500 வரை டிக்கெட் ஆனது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னையிலிருந்து திருநெல்வேலி மற்றும் மதுரை, கோயம்புத்தூர் ஆகிய 3 இடங்களுக்கு செல்வதற்குமே குறைந்தபட்சம் விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கனி.